ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே எப்படி வந்து சாக்லேட் சிரப்பு வந்து ஈஸியான முறையில் செய்கிறதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இது என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸ் பதம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ்வில் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பவுட்ரு மாதிரி தான் தெரியும். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன். நல்லா வந்து கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். சூடாக இருக்கும்போது திக்காக இருக்காது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து திக்காகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஆற வச்சிடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்கான பதம் வேணும்னா இன்னும் 1 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இது எனக்கு சரியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு காசும் வந்து மிச்சமாகும். அதேமாதிரி வீட்டில் செஞ்சால் திருப்தியும் இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.